ஞானம்னா ரொம்ப எளிமையானது என்னான்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒன்றையும் நீங்கள் புரிஞ்சுக்க தகுதியோடு இருந்தீங்கன்னா, மனிதனுக்கு இயல்பானது ஞானம், இயல்பானது. நான் அந்த நன்றி உணர்வில் அதான் போட்டிருப்பேன், இயல்புக்கு திரும்புறது தான் ஞானம் அப்படின்ட்டு. நான் டிஃபைன் பண்ணது இந்த விஷயங்களில் இல்லை. ஆக்சுவலாக அது வந்து ஞானம்னு சொல்லக்கூடாது, யோகம்னு சொல்லணும். ஆனால் அந்த இடத்துல நான் ஞானம் தான் சொல்கிறேன். ஏன் அப்படிங்கன்னா, கடவுளை பற்றின ஒரு புரிதல், கடவுள்னா யார், இது எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த பென்சில் சிவனுக்கு அதுதான், வறுமை, கஷ்டம், பிரச்சனை. ஏன் நம்ம இப்படி, நம்ம ஏன் ஜாதியில் மட்டும், நமக்கு ஏன் கக்கூஸ் ஜக்கு தண்ணி தராங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி தப்பாக இருக்க முடியும், சாப்பிட்டா செரிக்குதுன்னா அது எப்படி தப்பாக இருக்க முடியும், எல்லாம் சொல்கிறாங்களே. சைவம் அசைவம் ஒரு சண்டை, இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைங்க மண்டைக்குள்ள. எல்லாத்துக்கும் 2002 தீர்வு கிடச்சிச்சு. ஒரே குத்தல், இருமல், பெரிய கஷ்டம். நான் நிறைய படிச்சிருந்தேன், அதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட போயிருந்தேன், அரையும் குறையமாக பேசியிருந்தாங்க. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்லாம் பேசுவாங்க, பாட்டெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க, வெட்டாத சக்கரம் ஒரு எட்டாத புஷ்பம்னு. அவங்க எதை கற்றுக்கினாங்களோ அதை அப்படியே வந்து மனப்பாடமாக கற்றுவாங்க. வெட்டாத சக்கரம்னா அது மெய்ப்பொருள் அப்படின்வாங்க. மெய்ப்பொருள்னு ஒன்று, அது மெய்ப்பொருள் தெரிஞ்சிச்சுன்னு வர பேசிப்பாங்க. அது வர எனக்கு சொல்ல மாட்டேன்லாம் வர சொல்லி நிற்பாங்க. இந்த மாதிரிலாம் ரகசியம் அப்படின்லாம் பேசுவாங்க, கடவுள் ஒரு ரகசியம் அப்படின்னு. அந்த 2002 எனக்கு கடவுள்னா வெட்ட வெளின்னு புரிஞ்சிச்சு, 3வது கண் இருக்குதுன்னு புரிஞ்சிச்சு, லிங்கன்னா இதான்னு எனக்கு புரிஞ்சிச்சு. பல கேள்விகளுக்கு பதில் அன்றைக்கி புரிஞ்சிச்சு. அதனால் அந்த நாள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஞானம் பெற்ற நாள். ஆக்சுவலாக வந்து யோக சாதனையோட உச்சம்தான். பட் அதுக்கப்புறமாவும் யோக சாதனை நடந்துனே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒன்று புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் நடந்துனே இருந்தது. இன்ன வரைக்கும் தொடர்ந்து நடந்துன்னு தான் இருக்குது. உச்சி துடிக்கிறது, 1000 தாமரை மலருது, நினச்சா நடக்கிறது, ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சா அவங்க நல்லா ஆயிடுறது, இந்த மாதிரிலாம் நடந்துனே இருக்குது. கண்டினியூஸ் ப்ராசஸ் அது, சமாதி வரைக்கும். அதாவது நான் இல்லைன்னு ஆறு வரைக்கும். நான் இல்லை தான் இப்போவே. நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லலாம் ஆடினு வரும்போதெல்லாம் நான் கிடையாது, ஒரு பணம் தான் எனக்கு ஒரு எவ்வளோ. அப்படி ஒரு மனுஷனாக இருந்தால் அவமானப்படுவான். இவ்வளோ வசதியாகிடுச்சு, நம்ம போய் ரோட்டில் டான்ஸ் ஆடினேன், எதுவும் பரமோலத்துக்கு டான்ஸ் ஆடலாமா, செத்துட்டான் ஒருத்தன். இந்த ஆணவம் இருக்கும்ல, சமூகம் வளர்த்த ஒரு ஆணவம், அதெல்லாம் சாவ வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறேன். அப்படி புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? மதம்லாம் ஒரு இருக்கும் உதவாது, எந்த மதமும் இருந்தாலும் சரி. யாருன்னா மதவாதிங்கன்னா என்கிட்ட பேசலாம், நான் இந்த மதத்தில் இப்படி தெரிஞ்சு வச்சுருவேன்ட்டு. புத்தகங்கள் போதவே போதாது, நீங்கள் எந்த புத்தகம் வச்சுருந்தாலும் அதெல்லாம் போதாது. உங்களை தெரியாத வரைக்கும் நீங்கள் பாவம் தான். உங்களுக்கு தெரிலன்னு வச்சிங்களேன், பாவம் தான். ஸோ உங்களை மதிக்கலைன்னா உங்கள் வாழ்க்கை வீண் தான். வந்ததே யாரும் மதிக்குதுன்னா